பிரகாசம் அங்கிள் எதுக்காக விருந்து வைக்கிறாங்க மிஸ்? உங்களெல்லாம் பார்க்கதான் இவ்ளோ நாளா உங்களுக்கு விளையாட்டு படிப்புன்னு உதவி செஞ்ச அவர் யாருன்னு தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க தான் பெரிய பணக்காரங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ல, வேற என்ன தெரிய வேண்டியது இருக்கு? அவரை பத்தி உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். வேற எப்படி பட்டவங்க? அவர் எப்படிப்பட்டவருங்கிறத விட நீங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்களா அவர்கிட்ட பேர் வாங்குறீங்களோ அத பொறுத்துதான் உங்க வருங்காலமே இருக்கு. அதனால உங்க சேட்டையெல்லாம் ஒதுக்கி வச்சிருங்க, அப்பதான் தொடர்ந்து உதவி செய்வாங்க. என்னாச்சுன்னு என்னாச்சுன்னு தெரியலையே. மெக்கானிக்கை தாமா கூப்பிடணும், யாராவது வராங்களான்னு பாப்போம். மிஸ், அது வர இந்த இடத்த நாங்க சுத்தி பார்த்துட்டு வரோம் மிஸ். சரி, ஆனா தூரமா எங்கேயும் போயிடாதீங்க, சரியா? டேய் இருங்கடா. டேய் வாங்கடா, இந்த பக்கம் போலாம். இல்ல இந்த பக்கம் போலாம். டேய் அங்க பாருங்கடா, எவ்வளவு அழகா இருக்கு. தூரமா போக கூடாதுன்னு மிஸ் சொன்னாங்களே, அவ்வளவு தூரம் எல்லாம் போவானா. டேய் இதெல்லாம் சுத்தி பார்க்க சான்ஸ் கிடைக்காதுடா, வாங்கடா போலாம். நீ வேணா இப்படி போ, நாங்க இப்படி போறோம். சூப்பரான மாங்க கை கேட்ட தூரத்துல தொங்குதே. அதுக்காக கை வச்சிட வேண்டியதுதான். மத்தவங்க தோட்டத்துல உள்ள மாங்காவை பறிக்கிறது தப்பு, தெரியும்ல? தோட்டத்துல போய் பறிச்சாதான் தப்பு, ரோட்ல தொங்குறது பறிச்சா தப்பு இல்ல. ரோட்ல தொங்குறத பறிச்சாலும் தப்பு தான். ரோட்ல தொங்குற மாதிரி மரம் வளர்க்கறது தான் தப்பு. அதனால பறிச்சா யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அண்ணா டேஸ்ட் வேணுமா? எனக்கு வேணாம். என்னடா சுரிஞ்சிட்டு இருக்கிற? உடம்பெல்லாம் அரிக்குதுண்ணா. டேய் என்னாச்சுடா? கண்ணு ஒரே மங்கலா இருக்கு. என்னது மங்களா இருக்கா? கண்ணு தெரியலண்ணா. என்னடா சொல்ற? வா போலாம். நான் தான் மரத்துல இருக்கிற மாங்காவை பறிக்காதன்னு சொன்னேன்ல, கேட்டியாடா? இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல பார். அதை சாப்பிட்டோன்னே தான் உனக்கு இப்படி ஆயிருக்கு. என்னாச்சு இவனுக்கு? கண்ணு தெரியல மிஸ். என்ன கிடைச்சது? ஒண்ணு தெரியல மிஸ். தெரியலையா? என்ன நடந்தது அங்க? மிஸ் அங்க ஒரு மாங்காவை பறிச்சு சாப்பிட்டா மிஸ். மாங்காவை பறிச்சு சாப்பிட்டானா? ஐயோ, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஐயோ, டவர் வேற கிடைக்கலையே. யோசனை பண்ணிட்டு இருந்தா வேலைக்காக, நம்மளே தூக்கி போயிடலாம். நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க வண்டியை. இவனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் இறக்கி விட்டுடுறீங்களா? கொஞ்சம் ஏத்துங்க ஏத்துங்க. வாங்கண்ணே. விஷ பாதிப்பு மாதிரி தெரியுது. என்ன சாப்பிட்டான்? ஏதோ ரோடு ஓரமா இருந்த மாங்காயை பறிச்சு சாப்பிட்டான் டாக்டர். மாங்காய சாப்பிட்டதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு நினைக்கிறேன்.
பயப்படாதீங்க. தம்பி கொஞ்சம் எழுந்திரி. இந்தா இத குடி, சரியாயிடும். காட்டு காட்டு. பழத்தை பூச்சிங்க சேதப்படுத்திடக்கூடாதுன்னு மருந்தடிச்சிருப்பாங்க. அதனால எப்பவுமே பறிச்சு அப்படியே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அந்த விஷம் நம்ம உடம்ப பாதிக்கும். அதனால பழங்களை நல்லா கழுவிதான் சாப்பிடணும். மெல்ல கண்ணை திறந்து பாரு. இப்ப பார்க்க முடியுதா? ஆமா, சரியாயிடுச்சு. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. ஃபீஸ் எவ்வளவு டாக்டர்? நான் ஃபீஸ் வாங்குறது இல்லைங்கம்மா. எந்த ஊர் உங்களுக்கு? எல்லாரும் எங்க போறீங்க? அங்க ஆலக்குளம் ஹெவன் எஸ்டேட்டுக்கு போறோம். சுத்தி பார்க்கவா? இல்ல, எஸ்டேட் ஓனர் பிரகாசம் ஐயாவை பார்க்க போறோம். ஓ அப்படியா? சரி, கவனமா போங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வாங்கம்மா. உங்களுக்கு எவ்வளோ வேணும்? பரவாயில்ல, இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மேலதான் போறேன், மெக்கானிக்க வர சொல்றேன். சரிண்ணே. என்னடா இப்ப சரியாயிடுச்சா? டாக்டர் என்ன நல்லா குணமாக்கிட்டாரு. சரி, கண் பாதிப்புல இருந்து குணமாயிட்டா மட்டும் போதுமா? உடம்புக்கு வந்த நோய் குணமாயிடுச்சு. ஆனா அந்த மாங்காய திருடினதால உன் ஆத்மால இருக்க பாவ நோய் குணமாக வேண்டாமா? உன் ஆத்மாவை குணப்படுத்த டாக்டர் வேண்டாமா? நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர்னு சொன்ன ஏசப்பா தான் உன்னோட பாவ நோய்க்கு டாக்டர். இச்சை பாவம் செய்ய வைக்குது. அப்புறம் அந்த பாவமே நம்ம ஆத்மாக்கு அழிவை கொண்டு வருது. அவர் நம் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். நம்ம பாவ நோய்க்கு பரிகாரியான அந்த பரம டாக்டர் கிட்ட உன்னை ஒப்புக்கொடு. ஏசப்பா, என் பாவத்தை மன்னிச்சு என் ஆத்மாவை குணமாக்குங்க. செல்ஃப் எடுக்கலனே, அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். ஏய், ஆனந்த் எங்க காணோம்? பதட்டத்துல எல்லாரும் அவனை மறந்தாச்சு. அவன் அங்க சுத்தி பார்க்க போறேன்னு போனா மிஸ். எந்த பக்கம் போனா? அந்த ப்ளூ கலர் சட்டை போட்ட பையனாமா? ஆமாண்ணா. ஒருத்தர் கூட பைக்ல போனானேம்மா. பைக்ல போனானா? ஆமா. யார் கூட போனான்னு தெரியலையே. எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் தாமா போனாங்க. தேங்க்ஸ்ண்ணே. இருக்கட்டும்பா. டேய், எங்கடா போன? உங்களை தேடிதான் வந்தேன். எங்களை தேடியா? ஆமா, பக்கத்துல சுத்தி பார்த்துட்டு வந்து பார்த்தா உங்க யாரையும் காணோம். அதான் உங்களை தேடி நான் அலைஞ்சிட்டு வரேன். ஏண்டா ஆளாளுக்கு பதற வைக்கிறீங்க? நான் பதற வைக்கல, நீங்க தான் என்ன பதற வச்சிட்டீங்க.
இப்போதைக்கு ரெடி பண்ணியாச்சு. செல்ஃப் மோட்டர் காயில் வீக்கா இருக்குது. வண்டியை ஆஃப் பண்ணாம ஓட்டிக்கங்க. இந்தாப்பா. ஓகே, வரேன் சார். ம், நீங்க வண்டியில உட்காருங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மேப்ல ஏதா ஷார்ட் ரூட் இருந்தா பார்த்து போங்கண்ணே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. ச்சே, இந்த காலத்துலயும் இப்படி இருக்கீங்களே. அண்ணே, மேப்ல ஒரு ஷார்ட் ரூட் காட்டுது. நீங்க நேர் வழியாவே போங்கண்ணா. இல்ல மிஸ், இந்த பக்கம் தான் ஒரு ஹோட்டல் ஒன்று காட்டுது. அதனால சாப்பிட்டுட்டு போயிருவோம். அப்புறம் சாப்பிட முடியாம போயிரும். வேற ஹோட்டல் கிடையாதானே? எனக்கு தெரியாதுமா, இந்த ரூட் எனக்கு புதுசு. அடுத்ததா ரைட்ல ஒரு ரோடு திரும்புது, அதுல திரும்புங்கண்ணே. சரி தம்பி. மறுபடியும் ரைட்ல திரும்புங்க. அடுத்ததா லெஃப்ட்ல திரும்புது. ச்சே, டவர் கட் ஆயிடுச்சு. எந்த பக்கம் போறதுன்னு தெரியலையே. மேப் லெஃப்ட்ல தானே காட்டுச்சு, லெஃப்ட்லயே போங்க. ம், எதுக்கும் நான் போய் அந்த பெரியவர்கிட்ட கேட்டு வந்துடுறேன். நீங்க இருங்க. வண்டி ஆஃப் ஆயிருச்சுன்னா ஸ்டார்ட் ஆவறது கஷ்டம். நான் போய் கேட்டு வரேன். ம், இல்ல இல்ல, எல்லாத்துக்கும் வழி இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, வைக்கிறேன். அப்படியே எங்களுக்கும் வழி சொல்லுங்களேன். எங்க போகணும்? ஹெவன் எஸ்டேட்டுக்கு லெஃப்ட்ல போலாமா? எவன் எஸ்டேட்டுக்கு ரைட் சைட்ல தான் போகணும். ரைட்லயா? ஆமா, நானும் அந்த வழியா தான் பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போகணும். நானும் வரலாமா? நாங்க மேப்பை பார்த்துட்டு தான் வரோம். சந்தேகத்துக்காக தான் உங்ககிட்ட கேட்டோம். மேப்ல லெஃப்ட்ல தானே காட்டுச்சு. இந்த பகுதியை பத்தி நல்லா தெரியும் தம்பி. இப்ப லெஃப்ட்ல போலாமா வேண்டாமா? போலாம், ஆனா உங்களை கூட்டிட்டு போறதுக்காக அப்படி போகணும், அதானே? டேய் வாடா போலாம். டேய், அவர் ஏதோ சொல்ல வந்தாருடா. ஆமா, ஆனா அவன நேரத்தை கடத்திக்கிட்டு அவர் காரியம் சாதிக்க பாக்குறாருவா. லெஃப்ட்லயே போங்கண்ணே. இந்த காலத்து பசங்களே அவசர புத்திக்காரங்க. சொல்றத எதையும் முழுசா கேட்டுக்கிறது இல்ல. சரி போட்டோம். கேட்டு பூட்டியில கிடக்கு. தப்பான வழியில வந்துட்டோம் போலயே. இப்படி தப்பான வழியை காட்டிட்டாரேன்னு. அவர் தப்பான வழியை காட்டல. அவர் சொன்ன வழியில போகாம இவன் தான் தப்பான வழியை சூஸ் பண்ணிட்டான். அப்படியா? இல்ல மிஸ், அவர் இப்படி போலான்னு தான் சொன்னாரு. ஆனா அவரு ஏதோ சொல்ல வந்தாரு, இவன் தான் கேட்காம வந்துட்டான். உன்னோட அவசரத்தாலையும் அதிமேதாவித்தனத்தாலையும் வீணா அலைய வச்சிட்டியே. வண்டி நிறுத்திக்கோங்கண்ணே, அவரை ஏத்திக்கலாம். வழிகாட்ட உதவியா இருக்கும். ஏறிக்கோங்கய்யா. நான் வந்து ஏறிக்கோங்கய்யா.
நான் சொன்னதை முழுசா கேட்காம அவசரப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சு வந்திருக்கீங்க. மேப் பாதைய காட்டுமே தவிர நல்ல பாதையா கெட்ட பாதையான்னு காட்டாது. அது அடப்பட்டு கிடக்கா இல்ல திறந்திருக்கானு தெரியாது. அதுல இருக்கிற ஆபத்தையும் காட்டாது. நாம ஏதாவது ஒரு வழியில தான் போகணும்னு பாக்குறோம். அது நல்ல வழியா கெட்ட வழியான்னு பாக்குறதில்ல. வழி விசாலமா இருக்குன்னு சொல்லிட்டு அதுல போக முடியாது. அது நாம போக வேண்டிய வழிதானான்னு நாம தெரிஞ்சு போனாதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியும். இல்லன்னா வழி தப்பிதான் போகணும். வேன் மட்டும் வழி தவறி போகல, நீயும் வழி தவறி போனவன் தான். பெரியவங்கள மதிக்காம கீழ்ப்படியாம ஆலோசனையை கேட்காம நடந்துக்கிறது எல்லாமே வழி தவறி போனவங்களோட நடத்ததான். இந்த ஊருக்கு போறதுக்கே நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி தேவைப்படுதுல்ல. நம்ம ஆத்மா பரலோகத்துக்கு போறதுக்கும் ஒரு வழிகாட்டி வேணும்ல. வழி தவறி போன நமக்கு நடக்க வேண்டிய நித்திய வழிய காட்டி நடத்தி செல்ற இயேசுதான் அந்த வழிகாட்டி. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும்னு ஏசப்பா கிட்ட கேட்டு எந்த சூழ்நிலையிலையும் ஏசப்பா வழிகாட்டுறபடி நடக்கணும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில நடக்கிறவங்க தான் ஆசிர்வதிக்கப்படுறவங்களா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நல்ல வழி எதுன்னு விசாரிச்சு அதுல நடந்து போகணும். அப்பதான் நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதனால ஏசப்பா காட்டுற வழியில நட. சரி மிஸ், கண்டிப்பா அப்படியே பண்றேன். டிரைவர், அப்படியே கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. ஏன் என்னாச்சு? என்னையா பாக்குறீங்க? சத்தம் போடாம அமைதியா இருங்க. பக்கத்துல யானை இருக்கு. அங்க பாரு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எப்பாடா போயிடுச்சு. ஐயா, நீங்க மட்டும் இல்லன்னா நான் இல்லம்மா, நம்மளெல்லாம் ஏசப்பா தான் பாதுகாத்தாரு. போங்க. தம்பி, கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. இன்னைக்கு சீக்கிரமா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேல நீங்க பயணம் பண்றது நல்லதில்ல. போற வழியில எங்கேயாவது தங்கிட்டு போங்க, அதுதான் பாதுகாப்பு. அப்பா,
டிரைவர் அண்ணா, இங்க ஏதாச்சும் தங்க இடம் இருக்கான்னு பாப்போம். கொஞ்சம் நிறுத்துங்கண்ணே. இந்த ஓட்ட வண்டியால ஏற்கனவே லேட்டு, பத்தாததுக்கு வெட்டியா அலைச்சல் வேற. கொஞ்சம் வேகமா போனா அங்கே போய் தங்கிக்கலாமே. பட்டதெல்லாம் போதாதா அண்ணே? நீங்க போய் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கண்ணே. கொஞ்சம் தூரம் தானே மிஸ், போயிடலாம் மிஸ். சேஃப்டி இல்ல சொன்னா கேளு. விருந்துல கலந்துக்க முடியாம போயிடக்கூடாதுல்ல. விருந்து நாளைக்கு தானே, ஒன்னும் அவசரம் இல்ல. விருந்து நாளைக்கு தான், அதுக்காக சரியா விருந்து சாப்பிடவா போக முடியும்? நாங்களும் ஏதாச்சும் உதவி செய்யணும்ல. நீங்க என்ன உதவி செய்ய போறீங்க? அங்க போனா தானே தெரியும். அதுக்காக தானே முத நாளே வர சொல்லிருக்காங்க. அப்புறம் அங்கிள் கோச்சுக்கிட்டாருன்னா எங்களுக்கு தெரியாது, பாத்துக்கோங்க. என்னமோ கடைசியில பழைய ஏமல தூக்கி போட்டுருவீங்க. அண்ணே நீங்க போங்கண்ணே. மேகமூட்டம் இப்படி ரோட்டை மறைச்சிருச்சே. மலைப்பிரதேசம்னா மேகம் வந்து மறைக்கத்தான் செய்யும். மேகம் விலகினா தான் நம்ம போக முடியும். இங்க ரொம்ப நேரம் நிக்காதீங்க. ஏயா? யானைங்க நடமாட்டம் ஒரு பக்கம்னா திருடங்க நடமாட்டம் இன்னொரு பக்கம். என்னங்க இப்படி பயமுறுத்துறீங்க? பயம்புறுத்தல, பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்றேன். பாதுகாப்பு இல்லாத இடத்துல நிக்கிறோம் போல இருக்கே. மேகமூட்டம் கலையிற மாதிரி தெரியலையே. இவர் வேற இப்படி சொல்லிட்டு போறாரு. இருட்டி போச்சு, இனிமே போக முடியாதுமா. சொன்னா கேட்டா தானே. உன்னால ராத்திரி நேரத்துல நடு காட்டுல மாட்டிக்கிட்டோம். குளிர் வேற வாட்ட ஆரம்பிச்சிருச்சு. திரும்பி போகவும் வழி இல்ல. அங்க யாரோ வராங்க. மூஞ்ச மூடிக்கிட்டு வராரு. திருடனா இருக்குமோ? இத்தனை பேர் நிக்கிறீங்க, எதுக்கு இங்க நிக்கிறீங்க? இருட்டுல எங்க போறதுன்னு தெரியல. எங்கம்மா போனோம்? எவன் எஸ்டேட்டுக்கு. இப்ப என்ன செய்ய போறீங்க? என்ன செய்யன்னு தெரியாம தான் நின்னுகிட்டு இருக்கோம். பக்கத்துல தங்க ஏதாவது இடம் கிடைக்குமா? சரி சரி வாங்க, நான் உங்களை தங்க வைக்கிறேன். பாத்து. வாங்க, உள்ள வாங்க. போங்க போங்க, போய் உட்காருங்க. போமா போ, உட்காருங்க சார். நீங்க எல்லாரும் முகம் கழுவிட்டு ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். ஐயா பணம் வாங்கிட்டு போங்க. அதெல்லாம் இருக்கட்டுமா, அப்புறம் பாத்துக்கலாம்.
சரி, எல்லாரும் போய் முகம் கை கால் கழுவிட்டு வாங்க. இன்னும் கொஞ்சம் போட்டு மாமா. ஏன் இப்படி ராத்திரி நேரத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்க? வழி நெடுக்க பிரச்சனை. என்ன பிரச்சனை? வேன் ரிப்பேர் ஆகி வழி மாறி பத்தாததுக்கு மேகமூட்டத்துக்குள்ள சிக்கி எங்கேயாவது தங்கிட்டு போலான்னு சொன்னா கேட்காம இவன் போக சொன்னான்னு வந்ததுல லேட் ஆயிடுச்சு. தம்பி, உன்னால எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம் பாத்தியா? உங்களுக்கு வேற தொல்லை கொடுத்துட்டோம். எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லம்மா. நீங்க மட்டும் இல்லன்னா எங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? அதான் பாதுகாப்பா வந்துட்டீங்கல்ல, சாப்பிட்டு எல்லாரும் நிம்மதியா தூங்குங்க. என்ன தம்பி, நீ தூங்கலையா? நீங்க இன்னும் தூங்கலையா ஐயா? தூங்காம பாதுகாக்கத்தான் நான் இருக்கேன். எங்களுக்காக நீங்க தூங்காம இருக்கீங்களே. நான் தூங்காம இருக்கிறது பெருசு இல்ல. கர்த்தர் காவலா இல்லனா நான் தூங்காம இருக்கிறதே வீண். ஏசப்பாதான் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கணும். ம் நீ போய் தூங்கு போப்பா. ம் வாட்ச்மேன் நைட்டு ஃபுல்லா பாதுகாத்ததுனால நல்லபடியா பொழுது விடிஞ்சிச்சு. இந்த இடத்துல வாட்ச்மேன் பாதுகாத்தாங்க. உன்னோட ஆத்மாவை யார் பாதுகாக்கிறது? கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். தீங்குக்கு மட்டும் இல்ல, உன் ஆத்மாவை காக்கிறவரும் அவர்தான். ம் உன் ஆத்மாவை பாதுகாக்க ஏசப்பா கிட்ட உன்னை ஒப்புக்கொடு. சரி, நீ போய் வாட்ச்மேன் கிட்ட தேங்க்ஸ் சொல்லு. மிஸ், வாட்ச்மேனை காணோம். புதுசா தான் யாரோ ஒரு வாட்ச்மேன் வந்திருக்காங்க. புதுசா வாட்ச்மேனா? வணக்கம்மா, எல்லாரும் நல்லா தூங்குனீங்களா? நாங்க நல்லா தூங்கணும், ஆனா நீங்க? இந்த கெஸ்ட் ஹவுஸோட வாட்ச்மேன். எல்லாரும் டீ குடிங்க. முதல்ல நைட் வாட்ச்மேனுக்கு கொடுங்க. பாவம், நைட்டெல்லாம் தூங்காம முழிச்சிட்டு இருந்தாரு. நைட் வாட்ச்மேனா? இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஒரே வாட்ச்மேனே நான் தானே. அப்போ ராத்திரியெல்லாம் ஒருத்தர் காவல் இருந்தாரு, அவரு? நீங்க யார சொல்றீங்கன்னு எனக்கு தெரியலங்களே. ஆளு எப்படி இருந்தாரு? மூக்கு வர குல்லா போட்டிருந்ததால சரியா அடையாளம் தெரியல. சரி, நீங்க யார சொல்லி டீ கொண்டு வந்தீங்க? ஓனர் ஐயா தான் உங்களுக்கு டீ கொடுக்க சொன்னாங்க. அப்ப ஓனருக்கு தெரிஞ்சிருக்கும்ல? தெரியலங்களே. ஓனர் ஐயாவை கேட்டாதான் தெரியும். சரி, கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போறோம். சரி, டீ குடிச்சிட்டு கிளம்புங்க, நான் கேட்டு சொல்றேன். சரி, எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு டீயை குடிங்க. முதல்ல டீயை குடிப்போம், அப்பதான் தெம்பே வரும். எல்லாரும் இங்கே இருங்க. உங்களை பார்க்க ஓனரே இங்க வரேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு எதுக்கு சிரமம்? நாங்களே போய் பார்த்துட்டு போறோம். அதுக்கு முன்னால நைட் எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தது யாருன்னு கேட்டீங்களா? அத அவரே வந்து சொல்றேன்னு சொல்லிட்டாரு. சரி, நான் தோட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்குது? போன் நம்பர் வாங்கி போன்ல தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். வாங்க மிஸ், கிளம்பலாம். கொஞ்சம் பொறு. பசிக்குது மிஸ். எல்லாரும் சாப்பிட வாங்க. உங்களுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கறோம். ராத்திரி அவரும் பணம் வாங்கல, நீங்களாவது பணம் வாங்கிட்டு போயிருக்கலாமே. பசியில சோர்வா இருக்கீங்கன்னு ஓனர் தான் வாங்கி கொடுக்க சொன்னாங்க. சாப்பிட்ட பிறகு உங்களை பார்க்க வருவாங்க. வாங்க, எல்லாரும் சாப்பிடலாம். வாங்க வாங்க.
வைக்கட்டுமாமா? வைங்க. வைக்கிறதுக்கு கையே வர மாட்டேங்குது. நல்லாதான் வைங்கல. எனக்கு இதெல்லாம் பத்தாது. நான் பாக்ஸர் தெரியும்ல. பிரியா, இது உன்னோட வீடோ ஹோட்டலோ இல்ல ஆர்டர் போடுறதுக்கு. ஒழுங்கா வச்சதை சாப்பிடு. இன்னும் 2 நாள்ல காம்படிஷன் இருக்கு. சரியா சாப்பிடலன்னா டயர்ட் ஆயிடும் மிஸ். உனக்கு வேண்டியதை எடுத்து வச்சு நீயே நல்லா சாப்பிடுமா. இந்த ஓனரை வேற இன்னும் காணும். ஐயா உங்களை அங்க வர சொன்னாங்க. மாத்தி மாத்தி பேசி வெறுப்பேத்துறாரே. சரி வாங்க போலாம். ஐயோ போதும், அங்க இங்கேயும் எழுஞ்சதெல்லாம். போக வேண்டிய இடத்துக்கு மட்டும் போலாம். வீணா அலைஞ்சப்பெல்லாம் சலிப்பு வரல. பாதுகாத்து சாப்பாடு போட்டவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போக சலிப்பா இருக்குல்ல. அப்ப விருந்துல கலந்துக்க முடியாதுன்னு சொன்னா பரவாயில்லையா? ஹலோ அப்பா. என்ன அப்பா, மார்க்கா வாங்கியிருக்க? மார்க்கு விளையாட்டுன்னு ஒன்னும் உருப்படி இல்ல. சரி சரி, நீ வீட்டுக்கு தானே வரணும். வா, இனி உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன். என்னாச்சு? ஏன் சோர்வாயிட்ட? மார்க் கம்மியா வாங்கினதுனால இனி விளையாடவே கூடாதுன்னு அப்பா சொல்லிட்டாரு மிஸ். இவ்வளவு கஷ்டப்பட்டும் மெடல் வாங்க முடியாம போயிரும் போல இருக்கு. தைரியமா இரு, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். வாங்க வாங்க. அப்பா. ஏய் என்னாச்சு? பிரியா, என்னாச்சு? மிஸ் என்னால நடக்க முடியல மிஸ். நீ ஒரு பாக்ஸர்ல நடக்க முடியலன்ற. பாதி வயிற்றுக்கு சாப்பிட்டா. சரி, இந்த கம்பு வச்சுக்கிட்டு வாமா, நான் உன்னை பிடிச்சுக்கிறேன். வா, பார்த்து வாங்க. ஓகே சார், தேங்க்ஸ். பிரியா, நான் அப்பா கிட்ட பேசிட்டேன். நீ காம்படிஷன்ல கலந்துக்கலாம். அப்பாடா, இப்பதான் எனக்கு தெம்பே வந்திருக்கு மிஸ். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். இருக்கட்டும். மேட்டை கடக்கிறதுக்கு மட்டும் அந்த ஊன்றுகோல் சப்போர்ட்டா இல்லனா நான் நிச்சயமா கஷ்டப்பட்டிருப்பேன் மிஸ். இந்த மேட்டை கடக்கிறதுக்கு சப்போர்ட்டா ஒரு ஊன்றுகோல் தேவைப்படுறது போல இந்த உலகத்தோட பாவ சோதனைகளை கடக்கிறதுக்கு நம்ம ஆத்மால பலம் அடையறதுக்கு என்ன செய்வ? நம்ம ஆத்மாவை சோர்வுல பலவீனத்துல பலப்படுத்தி நடக்கிறதுக்கு ஏசுன்ற ஊன்றுகோல் வேணும். ஆனா உன் ஆத்மாவில பலன் இருக்கா? ஆத்மாவில பலன் இருந்தா முழு பலத்தோட இயேசுவை நேசிப்ப. எல்லாத்துக்கும் சோர்ந்து போக மாட்ட. பலப்படுத்துற இயேசு உன் கூட இருந்தா என்னால முடியாதுன்னு சொல்ல மாட்ட. அதிகாரமா ஆணவமா நடக்க மாட்ட. நன்றி மறக்க மாட்ட. எந்த சூழ்நிலையிலையும் வேதத்தை வாசிச்சு ப்ரே பண்ணுவ. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்கும். அவரே நமக்கு துணையும்
நமக்கு கேடகமும் ஆனவர். நம்ம காத்துக்கிட்டு இருக்க காரியம் தாமதமானாலும் எதிரான சூழ்நிலை வந்தாலும் சோர்ந்து போயிருவோம். நம்ம ஆத்மால பலன் இருந்தா சோர்வடைய மாட்டோம். கர்த்தருக்கு காத்திருந்தா புது பலன் அடையலாம். எப்படியாவது நாம அந்த ஐயாவை பார்த்து நன்றி சொல்லணும். இந்த ஐயா போறார் பாருங்க. அவரை ஃபாலோ பண்ணுங்க. அந்த ஐயா ஏதோ இந்த வீட்டுக்குள்ள தான் போறாரு. இப்போ உள்ள போனாரே அந்த ஐயாவை பார்க்கணும். நீங்க யாரு? நாங்க நேத்து நைட்டு காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். இந்த ஐயா தான் பேலஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல எங்களை தங்க வச்சு எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. காலையில அவரை பார்க்க முடியல. இப்போ வழியில கவனிச்சோம். அதான் தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஹெவன் கெஸ்ட் ஹவுஸ் ஓனரே அவங்க தானே? அவங்க தான் ஓனர்னு காமிச்சுக்காம இருந்தாங்க. ஒண்ணுமே புரியலையே. அவர் பேரு பிரகாசம். ஹெவன் எஸ்டேட் ஓனர் பிரகாசம் ஐயாவா? ஆமா, அவங்க தான். நீங்க நிக்கிறதே அவங்க வீட்டுல தான். நாங்க பார்க்க வந்ததே அவரை தானே. அப்படியா? அவர் கொடுக்கிற விருந்துல கலந்துக்க தான் வந்தோம். இருங்க, ஐயா கிட்ட போய் சொல்றேன். வணக்கம்மா. ஐயா உங்களை சாயந்தரம் பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களை கூட்டிட்டு போய் ஊரை சுத்தி காமிக்க சொல்லி என்ன உங்க கூட அனுப்பியிருக்காங்க. வாங்க போலாம். வந்துடுறேன்ப்பா. இங்க ஏதாவது ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்களா தம்பி? நல்லா இருக்கும். இங்க விலை சீப்பா இருக்கும் போல இருக்குடா. இங்க வாங்கிக்கலாமா? இந்த சீப்பானதெல்லாம் நான் வாங்கி போட்டுக்க மாட்டேன்டா. நான் போட்டிருக்க இந்த ஜர்க்கினோட விலை எவ்வளவு தெரியுமா? 3000 ரூபாய். நான் போட்டிருக்க ஷூவோட விலை 5000 ரூபாய். இந்த மாதிரி 5 ஷூ என்கிட்ட இருக்கு. வாங்க போலாம். யாராவது ஏதாவது சாப்பிடுறீங்களா? இதையெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன். உங்க கூட வந்து மாட்டிக்கிட்டதுனால கண்டதையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் எதுவும் வேணாம். வாங்க போலாம். சரி வாங்க போலாம். ஓகே சார். தம்பி இத போட்டுக்கப்பா. இந்த தம்பி இது உனக்கு தான். இந்த லைஃப் சேவரை போட்டுக்க. இதெல்லாம் வேணாம். நான் கடல்லயே நீச்சல் அடிச்சவன். அப்படிலாம் அலட்சியப்படுத்த கூடாதுப்பா. இத போட்டுக்க. சொல்றத கேளு. இந்த போட்டுக்க. தம்பி என்னப்பா என்னாச்சு? தம்பி பயப்படாத. சார், நல்ல வேளை நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. நான் காப்பாத்தலப்பா. நீ போட்டிருந்த இந்த லைஃப் சேஃபர் தான் உன்னை காப்பாத்தி இருக்கு. நீங்க போட வச்சதுனாலதான் அந்த லைஃப் ஜாக்கெட்டே நான் போட்டுக்கிட்டேன். சரிப்பா, ஒண்ணும் இல்ல. வா போலாம். வா வா வாங்க போலாம். வாங்க வாங்க.
நீங்க எல்லாரும் போய் ரெஃப்ரெஷ் ஆயிடுங்க, டின்னருக்கு ரெடி ஆயிடுங்க. சரிங்களா? சரிங்கண்ணா. வாங்க வாங்க. இரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். லைஃப் ஜாக்கெட் இருந்ததால ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்ட, அப்படிதானே? லைஃப் ஜாக்கெட் இல்லைன்னா எப்படி ஆபத்தோ அது போல ஏசுங்கிற லைஃப் ஜாக்கெட் இல்லைனாலும் ஆபத்து தான், தெரியுமா? உன்கிட்ட எல்லாம் இருந்தாலும் உன் உயிரை காப்பாத்தினது அந்த லைஃப் ஜாக்கெட் தான். இந்த லேக்ல விழுந்தா தப்பிக்க லைஃப் ஜாக்கெட் போட்டிருந்தா தப்பிச்சுக்கலாம். பாவத்துல விழுந்தா உன் ஆத்மா தண்டனையில இருந்து தப்பிக்க என்ன செய்வ? அதுக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட் வேணும்ல. நம்ம ஆத்மாக்கு லைஃப் கொடுக்க ஏசுங்கிற லைஃப் ஜாக்கெட் வேணும். அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டா தப்பிச்சுக்கலாம். அதாவது இயேசுவின் சாயல அணிஞ்சவங்களா இருந்தா அழிவில்லாத வாழ்க்கைய வாழ முடியும். தமக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கும் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிப்பவர் இயேசு. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் தேவன் ஆத்மாவை எடுத்துக்கும் போது நம்ம நம்பிக்கை ஜீவனுக்கு ஏதுவானதா இருக்கணும். ஒருத்தரும் தன்னோட ஆத்மா அழியாதபடி அதெல்லாம் காக்க முடியாது. அதனால ஜீவனத்தின் பெருமையெல்லாம் விட்டுட்டு ஆத்மா அழியாம காத்துக்கோ. வா போலாம். வாங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அங்கிள். நல்லா இருக்கீங்க. ஆனா நல்லவங்களா இல்லையே. ஒருத்தன் திருடி சாப்பிட்டவன், ஆ, இன்னொருத்தன் இஷ்டத்துக்கு வழி தப்பி போனவன். இவன் பாதுகாப்புக்கு விலகி ஓடினவன். ம், ஒருத்தி ஆணவம் பிடிச்சவன். இன்னொருத்தன் ஜீவனை பெருமை பேசுறவன். உங்களை பத்தி எனக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியமா இருக்கா? நான் தான் நீங்க பார்க்க வந்திருக்கிற பிரகாசம். மருத்துவம் பார்த்து வழிகாட்டி காவலா இருந்து தைரியப்படுத்தி உங்களை காப்பாத்தி இங்க கொண்டு வந்தது நான் தான். என்ன பார்க்க வர நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். அதனால உங்களுக்கு தெரியாம உங்களை கண்காணிக்கத்தான் இந்த வேஷங்களை போட்டேன். தர்மசாலிகளா இருந்தா மட்டும் போதாது, ஒழுக்கமானவங்களாவும் இருக்கணும். இப்படிப்பட்ட உங்களை நான் எப்படி விருந்துக்கு கூட்டிட்டு போக முடியும்? நானே கூட்டிட்டு போக முடியாதப்ப நித்திய ஜீவனுக்கு ஏசப்பா எப்படி உங்களை கூட்டிட்டு போக முடியும்? வைத்தியரா, வழிகாட்டியா, பாதுகாவலரா, பலப்படுத்துறவரா, ஜீவன் கொடுக்கிறவரா இருக்கிற இயேசுவ நம்மளுடைய வாழ்க்கையில முன்னிறுத்தி வாழ்ந்தாதான் ஆசீர்வாதமா இருக்கலாம். நாங்களும் இயேசுவை முன்னிறுத்தி வாழ போறோம் அங்கிள். நீங்க பெரிய பணக்காரர்னு நாங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா எங்க எல்லாருக்கும் எல்லாவுமா நீங்க ஒருத்தர் இருந்து எங்களை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க. ஆனா நமக்கு எல்லாமுமா இருப்பவர் இயேசு ஒருவர்தான். அங்கிள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நன்றி மட்டும் இல்ல, ஏசப்பாவும் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி வாங்க, எல்லாருமா போய் சாப்பிடலாம்.